என் இனிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. இப்போ தான் நீங்கள் முதல் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ரெட் கலரில் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா 3 பெல் வரும். அதில் மேலே இருக்கிற பெல்லு ஆல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாதீங்க, நம்ம சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாங்க வீடியோலே போய் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சொர்ணாம்பிகை உடனுரை திருமூலநாதர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோவில் சென்னையை எடுத்த புழல் சிறை இருக்குது இல்லைங்களா, அந்த சிறைக்கு எதிர்க்க ஒரு ரோடு ஒன்று போகுது. இந்த திருமூலநாதர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலானது மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் பல்லவர் காலத்திலே கட்டப்பட்டு பிறகு சோழர் மன்னர்களால் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறப்படுகின்றது. இதற்கான கல்வெட்டுகள் எல்லாம் இந்த கோவிலே இருக்கின்றது. மேலும் இந்த கோவில் சித்தர்களால் சிவலிங்கம் பிரதிஷ்டப்பட்ட ஒரு திருக்கோயிலாகும். அதனால் இந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா பல சித்தர்களுடைய சிலையும் உள்ளே இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுக்கு திருமூலர் மற்றும் அகத்தியர் போன்ற சித்தர்களெல்லாம் இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபட்டு சென்றதாக கூறுகிறார்கள். இங்கே உள்ள சிற்பங்களை எல்லாம் மிகவும் ஒரு பழமையான ஒரு சிற்பங்கள், மிகவும் அழகாக அம்சமாக செதுக்கப்பட்ட சிற்பக்கலைகளை எல்லாம் இங்கே நாம் பார்க்கலாம். இவைகள் எல்லாம் நமக்கு பழங்கால சிற்பக்கலையை நமக்கு நினைவு ஊட்டுகிறது. மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கு ஒரு முருகர் சிலை உள்ளது. அது ஒரு மிகவும் பழமையான ஆதிமுருகர் சிலையாக காணப்படுகின்றது. பல்லவர் கால ஸ்ரீ முருகன் பிரம்மா சாஸ்தா அப்படின்னு அந்த முருகருக்கு பேர். இது போன்ற ஒரு சிலை வடிவு அமைப்பு வேறு எந்த கோயிலையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த கோயிலுக்கே உரியதான ஒரு சிறப்பு இந்த முருகப்பெருமானுடைய சிலை. மிகவும் சக்தி வாய்ந்த முருகர். இந்த கோவில் சமீபத்தில் கும்பாபிஷேக குடமுழுக்கு விழா நடைபெற்றதால் இங்கு உள்ள சிலைகள், கோபுரங்கள், கொடிமர ஸ்தம்பம் போன்றவையெல்லாம் மிகவும் பளிச்சென்று பஞ்சவர்ண வண்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு மிகவும் புதுமையாக புதுகோலத்திலே காட்சியளிக்கின்றது. மேலும் ஒரு சிறப்பான அதிசயம் இந்த கோவிலில் என்னவென்றால், இந்த கோவில் ஒரு சுரங்கப்பாதை உள்ளது. அந்த சுரங்கப்பாதை வழியாக அந்த காலத்து ராஜாக்கள், மன்னர்கள் எல்லாம் சிவனை வழிபாடு செய்வதற்காக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இங்கிருந்து திருவெற்றியூரில் உள்ள திருவெற்றியூஸ்வரர் திருக்கோயிலுக்கு அந்த சுரங்கப்பாதை வழி உள்ளதாகவும், மேலும் இங்கிருந்து திருமுல்லவாயில் அமைந்துள்ள மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு இந்த சுரங்கப்பாதை வழி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இவைகளெல்லாம் ஒரு சொல் கேள்வியாக கேள்விப்பட்டதுதான். மேலும் இந்த திருக்கோயில் சித்தர்களால் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் மன நிம்மதியின்மை, தீராத நோய் உள்ளவர்கள், பிணி உள்ளவர்கள்,
இந்த திருக்கோவிலுக்கு வந்து திருமூலநாதரை வழிபட்டால் அவர்களுக்கு சுபிட்சம் உண்டாகி நோய்கள் எல்லாம் அற்று சுகமாக வாழலாம் என்று கூறப்படுகின்றது. சென்னைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய இந்த திருமூலநாதர் திருக்கோவிலை நாமும் ஒரு முறை சென்று சொர்ணாம்பிகை உடனுரை திருமூலநாதரை தரிசனம் செய்யலாமே. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், இடையில ஸ்கிப் செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.